வணக்கம், வணக்கம், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, ஒரு பேரட் ஒரு டிசைன் பேட்டர்னில் எப்படி ட்ரா பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் ஷீட், பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த பிளண்டிங் ஸ்டம்ப்ஸில் பென்சிலோட டஸ்ட் இருக்குது முனையில். ஸோ அதை வச்சு ஜஸ்ட் இந்த ட்ராயிங் அதோட அவுட்லைன் ஜஸ்ட் ஒரு ஷேடை போல் மேக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக அதோட பேரட்டோட ஃபுல் ஷேடை மேக் பண்ணிட்ட பிறகு ப்ரௌன் ஜெல் பென், அதாவது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். ப்ரௌன் ஜெல் பென். ஸோ நார்மலாக ஒரு பென்டல் பிராண்டில் இருக்குது. நீங்கள் ஸ்டேஷ்னரியில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக இந்த ப்ரௌன் பெனில் அவுட்லைன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக இப்போ அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது வாட்டர் கலர் கேக்ஸ். ஆர்டிஸ்ட் பிராண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இப்போதைக்கு இந்த பேரட்க்கு பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிசைன் நம்ம மேக் பண்ணணும். ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸும் பிஃபோராக நீங்கள் பென்சிலில் ஜஸ்ட் அவுட்லைன் போட்டு கூட பண்ணுங்கள். இல்லைன்னா பிளண்டிங் ஸ்டம்ப்ஸில் லைட்டாக அந்த ஷேடோ மேக் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நமக்கு டைரெக்டாக நீங்கள் பெனில் பண்ணும்போது மிஸ்டேக் ஆச்சுன்னா உங்களால் சரி பண்ண முடியாது.
இப்போதைக்கு கழுத்து பகுதியில் டிசைன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரட் டிசைன் வந்து நம்ம நிறைய இந்த சாரீ டிசைன்ஸில் இந்த மாதிரி கிளாத் செக்ஷன் நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் ஓனாக வந்து டிசைனும் மேக் பண்ணலாம். இந்த டிசைனை நீங்கள் ஓனாகவும் நிறைய வந்து டிசைன் வந்து மேக் பண்ணலாம். இதே டிசைன் தான் மேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த வால் பகுதியில் முழுக்க முழுக்க டிசைன் வந்து நம்ம பேட்டர்ன் போடலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீடபிள் எரேசர் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிடுறோம்.
இப்போ எடுத்துருக்கிறது ஒரு ரவுண்ட் ப்ரஷ் அண்ட் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் கேக். இப்போ எடுத்துருக்கிற கலர் வந்து லெமன் எல்லோ. ஓகே, இல்லை வாட்டர் பேஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேரட்டோட அந்த ஸ்கின் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் எல்லோ வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லோ ஆக்கர். ஸோ இது எல்லோ கலர் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட கொண்டை பகுதியில் அப்புறம் இந்த கழுத்து மற்ற இடங்களில் சில டிசைன்ஸ்லாம் வந்து இந்த எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணுறோம். இதோட வால் பகுதியிலையும் இந்த எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த டிசைனில் ஜஸ்ட் டாட்டாக வந்து இது எல்லோ கலர் வந்து இதில் இருக்கிற போலயே வந்து மேக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் சாப் க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஏற்கனவே அந்த எல்லோ கலர் டாட்டாக வச்சுருக்கிற இடத்துல அதை சுற்றி நீங்கள் வந்து இந்த சாப் க்ரீனை வந்து இது பாருங்கள், இந்த ப்ரஷில் எப்படி பண்ணுற பாருங்கள், அதே போல் நீங்கள் பண்ணுங்கள்.
இது போல் இது ஃபுல் பேட்டர்ன் வந்து இந்த சாப் க்ரீன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து எல்லோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக பால் போல் இருக்கிற ஷேப்ஸில் க்ரீன், சாப் க்ரீன். அடுத்தபடியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஹம்பர், அதாவது பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் பேஸாக நான் இப்போ எடுத்துருக்கிறேன் ரவுண்ட் ப்ரஷில். ஸோ இந்த வால் பகுதியில் இருக்கிற இந்த ஒயிட்டான அந்த ஏரியாவில் இப்போ வந்து அப்ளை பண்ணுறோம் அந்த கலர்ஸ். அடுத்தது நம்ம பேரட்டுக்கு ஃபேஸ், அதாவது ஸ்கின் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சாப் க்ரீன் வந்து அப்ளை பண்ணுறோம். ஏன்னா டைரெக்டாக வந்து சாப் க்ரீன் வந்து அப்ளை பண்ணாமல் லெமன் எல்லோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப் க்ரீன் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோன்னா இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா லுக்கு கிடைக்கும் அந்த பெயிண்டிங் நம்ம பண்ணும்போது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளோரன்ஸாக தெரியுது பாருங்கள், நல்லா அதாவது அந்த ஹை விசிபிள் நமக்கு தெரியுது. ஸோ அது போல் தான் வந்து இப்போது அந்த மெத்தடில் தான் வந்து இந்த பெயிண்டிங் நம்ம இது பண்ணியிருக்கோம். பாருங்கள், டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து க்ரீன் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதோட பேரட்டோட பாடிஸ் அந்த ஏரியாஸ் ஃபுல்லாக, ஸோ ஸ்கின் எஃபெக்ட் ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதோட இறக்கைகளுக்கு அதில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த க்ரீன் கலர் அப்ளை பண்ணிட்டு வரோம். சாப் க்ரீன் அண்ட் எல்லோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த இடத்துல மட்டும். ஸோ இது போல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் மட்டும் லைட் லெமன் எல்லோ வந்து ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஜஸ்ட் வந்து மிங்கிள் பண்ணுறோம். ஸோ அகெயின் வந்து சாப் க்ரீன். பர்ன் ஹம்பர், அதாவது டார்க் ப்ரௌன். ஸோ இந்த கேப்பில் வந்து இந்த டார்க் ப்ரௌன் வந்து ஃபில் பண்ணுறோம்.
ஸோ இதோட பேரட்டோட அந்த மூக்கு பகுதி பார்த்திங்கன்னா க்ரிம்சன் கலர், ஓகே, டார்க் பிங்க் கலர் மாதிரி அது மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ரெட்டுன்னா ரெட்டு, ஓகே. அப்புறம் இந்த டிசைன்ஸ்லேயும் வந்து அந்த சின்ன சின்ன டாட்ஸ் வந்து இதிலே வந்து மேக் பண்ணுறோம். ஸோ காலுக்கும் வந்து டார்க் ப்ரௌன், 2 கால்களுக்கும் வந்து டார்க் ப்ரௌன் வந்து அப்ளை பண்ணிட்டோம்.